நான் சுகமாயிருப்பதை இயேசு விரும்புகிறார். நான் இந்த வியாதியோடு இருப்பதை இயேசு விரும்பவில்லை. டயபெட்டிக் வியாதி, சுகர் வியாதியோடு இருப்பதை இயேசு விரும்பவில்லை. அது தேவ சித்தம் அல்ல. நான் சுகமாயிருப்பதான் தேவ சித்தம். என் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வலி, இந்த வேதனை, இதோடு நான் வாழ இயேசு விரும்பவில்லை. நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் சுகமாயிருப்பதை இயேசு விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். முதல்ல அந்த விசுவாசம். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு வியாதியின் வேதனையால் பாதிக்கப்பட்டு என் வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட வியாதி மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை, இனி சாகும் வரை மருந்து மாத்திரைகளே சாப்பிட வேண்டும் என்று சோர்ந்து போன நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவால் உங்கள் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்க முடியும். அவர் நீங்கள் சுகமாய் இருப்பதையே விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் மீது முழு விசுவாசத்தையும் வைத்து அவரிடம் வாருங்கள். நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். விசுவாசத்தோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. என் பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ விசுவாசத்தோட நீ என்ன கேட்பியோ அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளுவ என்று ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, இயேசு தான் அற்புதம் செய்கிறவர். அப்போ அவரை நோக்கி தான் ஜெபம் பண்ணணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்போ தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தவறான இடத்துல நீங்கள் அற்புதத்தை தேடினால் அற்புதம் நடக்காது. அப்போ அவர்கிட்ட தான் நீங்கள் அற்புதத்தை கேட்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசமுள்ளவளாய் ஜெபத்தில் நீ ஜெபிக்கணும், நீ கேட்கணும், நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளணும். உனக்கு ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும், அற்புதம் நடக்கணும், இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்கணும்னு நீ வேண்டிக் கொள்ளணும். எப்படி வேண்டிக் கொள்ளணுமா? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நீ வேண்டிக் கொள்ளணும். இதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபிக்கணும், வேண்டிக் கொள்ளணும். அது விசுவாசத்தோடு வேண்டிக் கொண்டாதான் நீ கேட்கிற எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். சுகத்தை பெறுவீங்க, விடுதலை பெறுவீங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவது ரொம்ப சுலபம், கஷ்டமே கிடையாது. ஆண்டவர் தேவனுடைய கூடாரத்தை 10 முறை சுற்று, காலில் செருப்பு இல்லாமல் சுத்தனா அவனுக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்கிறாரா? அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து கடினமான காரியத்தை செய்ய சொல்லவில்லை.
நீ காலில் செருப்பு இல்லாமல் நட, அல்லது இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு வா, இவ்வளோ தூரம் இதை செய் அதை செய். ஒன்று சொல்ல, விசுவாசம். நீ விசுவாசித்தா போதும். நீ விசுவாசத்தை கேட்டாலே நான் உனக்கு அற்புதம் செய்திருவேன். இதான் இயேசு சொல்லுகிற வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த அற்புதம் பெறுவது என்பது ரொம்ப சுலபமான ஒரு காரியம். கஷ்டமாகவே நினைக்காதங்க, சுலபமாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? ஒரே ஒரு காரியம். நீ காணிக்க வச்சிருக்கிறியா, எனக்கு என்ன கொண்டு வந்த, பணம் தருவியா? ஒன்று அவர் கேட்கலை. அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, விசுவாசிக்கிறியா, விசுவாசம் இருக்குதா? அது ஒன்று தான் ஆண்டவர் கேட்கிறார். பாருங்கள், 2 குருடர்கள் கூப்பிட்றாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும் என்று. இயேசு என்ன சொல்கிறாரு? இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறியா? என் வல்லமை நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்குறார். விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அற்புதமான சுகம். அவ்வளோதான், கஷ்டமே இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, விசுவாசம். உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து நீ இயேசுவனிடத்தில் கேட்டால் பெற்றுக்கொள்ளுவாய். இதான் ஆண்டவர் சொல்கிற காரியம். ஐயா, சின்ன வயிற்று வலின்னா கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், சின்ன ஒரு தலைவலின்னா கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இது கேன்சர்னு சொல்கிறாங்களே ஐயா, ஐயோ 15 வருஷமாக அந்த வியாதி இருக்குது, 20 வருஷமாக இந்த வியாதி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் கூட சுகம் பெற்றுக்கொள்ள முடியுமா? எத்தனை வருட வியாதியாக இருந்தா என்ன? 38 வருஷம் ஒரு மனிதன் வியாதி படுக்கையில் படுத்திருக்கிறான். இயேசு நீ சுகமாக நீ விரும்புறியான்னு கேட்கிறார். அவன் தன்னுடைய பரிதாபமான நிலைமையை சொல்லுகிறான். இயேசு சொன்னார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னார். நான் நடக்க முடியாமல் தானே படுத்திருக்கிறேன் அப்படி சொல்லலை. இயேசு சொன்ன உடனே எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே, நான் 38 வருஷமாக படுத்திருக்கிறேன் ஐயா, நடக்க முடியாமல் தானே படுத்திருக்கிறேன், என்ன போய் நடக்க சொல்கிறீங்க? அவன் கேட்கல. இயேசுடைய வார்த்தையை விசுவாசித்து எழும்ப முயற்சி பண்ணினான். அப்போ ஆண்டவருடைய வல்லமை தொட்டு இருக்க வேண்டும். பாருங்கள், எழும்பனா பார்க்கிறான், சரீரத்தில் சுகமுண்டாகிவிட்டது, படுக்கை தூக்கிட்டு நடந்து போய்கொண்டே இருக்கிறான். பார்த்தீங்களா, அற்புதம் ரொம்ப சுலபம். இயேசுவிடத்தில் இந்த அற்புதம் பெறுவது. நீங்கள் ரொம்ப கஷ்டமாக நினைக்காதங்க. விசுவாசம் ஒன்று தான் அவர் எதிர்பார்க்கிறார். சரி, எதை நம்ம விசுவாசிக்கணும், என்ன விசுவாசிக்கணும், அதை குறித்து தான் சில வசனத்தை சொல்லி நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் நான் சுகமாக இருப்பதை விரும்புகிறார், ஆரோக்கியமாக இருப்பதை விரும்புகிறார், ஆசீர்வாதமாக இருப்பதை விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்கணும். நீங்கள் வேதத்தில் பாருங்கள், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனம் வாசிக்கும்போது, ஒரு தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், குஷ்டரோக வியாதி அவனை தாக்கி இருந்தது. அந்த காலத்தில் தொழுநோயினால் ஒருவர் பாதிக்கப்பட்டால் ஊருக்குள்ளே இருக்க முடியாது, மக்களோடு வசிக்க முடியாது. அது ஒரு தீட்டான வியாதியாய் கருதினார்கள். அதனால் ஊருக்கு வெளியில் தான் அவங்க இருக்கணும், சொந்த குடும்பத்தை அவங்க பார்க்க முடியாது, பேச முடியாது. அப்படி ஒரு கொடூரமான சூழ்நிலை. அந்த மனிதன் இயேசுவிடத்தில் வருகிறான். ஒரு மலைப்பகுதியில் இயேசு பிரசங்கத்தை முடித்து வரும்போது, ஆண்டவரே உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்கள் அற்புதம்லாம் செய்கிறீங்க, விடுதலையெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கோ உம்மால் ஆகும். ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுகமாக்க உம்மால் ஆகும், நான் விசுவாசிக்கிறேன், உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்குங்க என்று கேட்கிறான். இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார்? இல்லை இல்லை, நீ இன்னும் கொஞ்ச நாள் இந்த வியாதியிலே இரு, நீ செய்த பாவத்துக்கு இந்த வியாதி உனக்கு தண்டனை, இன்னும் கொஞ்ச நாள் வியாதி அனுபவி அப்படின்னு ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாயிருப்பதை நான் விரும்புகிறேன், நீ ஆரோக்கியமாயிருப்பதை நான் விரும்புகிறேன், இந்த வியாதியோடு கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாயிருப்பதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தொட்ட உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி விட்டது. அதாவது அந்த காலத்தில் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கிடையாது, ஆஸ்பத்திரியெல்லாம் கிடையாது.
சாகும் வரைக்கும் அந்த வியாதி அதிகமாகி அதிகமாகி மரித்து போயிடுவாங்க. அப்போ காது இருக்காது, சிலருக்கு மூக்கு இருக்காது, விரல்களெல்லாம் அரித்து விரல்கள் இருக்காது. அப்போ தலை முதல் கால் வரைக்கும் அந்த நோயினுடைய பாதிப்பு, அதனால் துணிகளினால் சுற்றி இருப்பாங்க. இப்போ இயேசு சொல்கிறார், எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு. உடனே அவன் சுகமானான் என்றால் அந்த புழுக்களை அரித்த அந்த இடம் புதுசாக காது வந்து விட்டது, புதுசாக மூக்கு வந்து விட்டது. மொட்டையாக இருந்த விரல்கள் நேரான விரல்களாய் புதுசாக மாறிவிட்டது. அவனுடைய சரீரமே ஒரு புது சரீரமாய் மாறிவிட்டது. பெரிய ஆச்சரியப்படுகிறான். ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ, இவன் சரீரத்தை அந்த புழுக்களை அரிச்சு விரல்லாம் கிடையாது, காது இல்லை, அவருக்கு மூக்கு இல்லை, அவனுடைய சரீரத்தில் அந்த உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தது. இப்போ எல்லாம் வந்து விட்டது. இயேசுவனுடைய ஒரே ஒரு தொடுதல் பாருங்க, அவனுக்குள்ள சரீரமே புதிதாய் மாறிவிட்டது. ஆண்டவர் சொல்லார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக இருப்பதான் நான் விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த அற்புதத்தின் மூலம் என் பிள்ளைகள் நீங்கள் சுகமாக இருக்கணும், நீங்கள் வியாதியோடு கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறார். இதை நாம் விசுவாசிக்கணும். நான் சுகமாக இருப்பதை இயேசு விரும்புகிறார், இந்த வியாதியோடு இருப்பதை இயேசு விரும்பவில்லை என்பதை விசுவாசிக்கணும். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்துட்டார் ஐயா. சரி, ஆண்டவர் சொல்ல வரைக்கும் ஏன் விதி இந்த வியாதியோடு தான் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நீ வியாதியோடு இருந்து இயேசு யாரையுமே சொல்லவில்லை. நீ சுகமாக இருந்தால் ஆண்டவர் சொன்னார். நீ வியாதியில் கஷ்டப்படு என்று இயேசு யாரையும் சொல்லவில்லை. அவர் வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கத்தான் வந்தார். அதனால் ஆண்டவர் வியாதியை கொடுத்துட்டார்னு சொல்லக்கூடாது, அது பாவம். இயேசுவா இன்னும் கொஞ்சம் வியாதி வச்சுக்க, நீ நல்லவா இருக்கிற, இந்த ஒரு வயிற்று வலி வச்சுக்க, கேன்சர் வியாதி உனக்கு அப்படின்னு இயேசு வியாதியை கொடுக்குறாரா? இல்லை. ஆண்டவர் எனக்கு வியாதியை தந்துவிட்டார் என்று சொல்லுவதே ஒரு பாவம், அது தேவனை குற்றப்படுத்துவது. அதனால் ஆண்டவர் வியாதியை தந்துட்டாரு, அதனால் இந்த வியாதியோட நான் இருக்கிறேன் அப்படி சொல்லாதங்க. ஆண்டவர் சொல்ல, நீ சுகமாக இருப்பதை நான் விரும்புகிறேன். நான் உன்னை குணமாக்குகிற தேவன், வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல. நான் உனக்கு சுகம் கொடுக்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு சுகம் தருகிற தேவன், அவர் வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல என்பதை முதலாவது நீங்கள் விசுவாசிக்கணும். நிறைய பேருக்கு தவறான விசுவாசத்தினால தான் அற்புதங்கள் நடக்கவில்லை, சுகம் உண்டாகவில்லை. அப்போ இயேசு சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக இருப்பதா என் விருப்பம். அப்போ நீங்கள் அதை விரும்பணும். நான் சுகமாக இருப்பது தான் உன்னுடைய விருப்பம் ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் இந்த வியாதியெல்லாம் நீங்கி ஆரோக்கியமாக இருப்பதை நீர் விரும்புகிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் முதலாவது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய காரியம், இந்த வியாதி என் சரீரத்தில் இருப்பது தேவ சித்தம் அல்ல, இது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. பிறகு எப்படி இந்த வியாதி வருது அப்படின்னா, இயற்கையின் மூலமாக சில நோய் கிருமிகள் மூலமாய் வரும். அதுக்கு பின்னால் பிசாசு என்கிற சாத்தானுடைய கிரியை இருக்கிறது. அவன் வியாதிகளை கொண்டு வந்து வேதனைப்படுத்துகிறவன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எல்லாரையும் ஆண்டவர் குணமாக்கினார். பிசாசினால் பாதிக்கப்பட்டு வியாதிக்குள்ளாகி வேதனைப்பட்ட எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார். அப்படிதான் வசனம் சொல்லுகிறார். ஒருவரை கூட நீ இந்த வியாதியோடு இரு என்று இயேசு சொல்லவில்லை. இந்த வியாதியினால் குணமாக்க முடியாது என்று சொல்லவில்லை. எல்லாரையும் குணமாக்கினார் என்று தான் வாசிக்கிறோம். மத்தேயு 14:14 வாசிக்க கேட்போம். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி
அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு மனதுருகுகிறார். வியாதியஸ்தரை பார்த்து இயேசு மனதுருகி, ஐயோ இந்த ஜனங்கள் வியாதியில் கஷ்டப்படுறாங்களே, மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தராக இருந்த எல்லாரையுமே குணமாக்கினார். கொஞ்சம் பேரை குணமாக்கினார் என்று சொல்லவில்லை, எல்லாரையும் இயேசு குணமாக்கினார் என்பதாய் பார்க்கிறோம். அதே மாதிரி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகியிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். இயேசு கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி அவங்கள வியாதியாயிருந்தவர்களை சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவங்களை சுஸ்தமாக்கினார். இல்லை, இந்த வியாதியை தான் என்னால் சுகமாக்க முடியும், இது கேன்சர்லாம் சுகமாக்க முடியாது, இது டயபெட்டிக்ன்றீங்க, சுகர்ன்றீங்க, அதெல்லாம் சுகமாக்க முடியாது, அப்படி இயேசு சொல்லவில்லை. சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி ஜனங்களை சுகமாக்கினார். உனக்கு என்ன வியாதி? ஐயா, எனக்கு வந்து எலும்பில் பிரச்சனை. அப்படியா? சுகமடைவாயாக, எலும்பில் சுகம். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பார்வை இல்லைங்க, நீ பார்வை அடைவாயாக, சுகம் உண்டாகிவிட்டார். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு காது கேட்க மாட்டேங்குதுங்க, காது திறக்கப்படுவதாக, உனக்கு சுகம். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கேன்சர் வியாதிங்க. அப்படியா? கேன்சர்லேருந்து உனக்கு சுகம். உனக்கு என்ன பிரச்சனை? டயபெட்டிக்குங்க, சுகர்ன்றாங்கல்ல, சுகர் அது மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குதுங்க. அப்படியா? சுகர்லாம் சுகம்லாம் ஆக்க முடியாது, சாகு வரைக்கும் மாத்திரை தான் சாப்பிடணும், சாகு வரைக்கும் இன்ஜெக்ஷன் தான் போடணும், அவ்வளோதான். அப்படி சொல்லுவாரா இயேசு? டயபெட்டிக்கா? சுகமடைவாயாக போ, எல்லாம் நார்மல், அவ்வளோதான். சுகர்ன்ற வியாதியே இல்லாமல் போயிட்டு டயபெட்டிக் மாறி போச்சு. அதாவது சகல வியாதிகளை நீக்கி சகல நோய்களை மாற்றி ஜனங்களை இயேசு சுகமாக்கினார். ஒருவரை கூட இந்த வியாதியை சுகமாக்க முடியாது, இந்த வியாதி உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பவில்லை. அத்தனை பேரையும் ஆண்டவர் குணமாக்கினார். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். நாம் சுகமாயிருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். யாருமே வியாதியோடு இருப்பதை இயேசு விரும்பவில்லை. இதை நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் சுகமாயிருப்பதை, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை குணமாக்க இயேசு சித்தமுள்ளவராயிருக்கிறார். முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய காரியம், இயேசு இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் தருவார். நான் வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. இதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அதனால தான் இயேசு தன்னை தேடி வந்த எல்லாரையுமே குணமாக்கினார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 35-36 வசனம் பாருங்க. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இயேசு ஒரு இடத்துக்கு வந்துட்டார். இந்த செய்தி இயேசுங்க வந்திருக்கிறாரு கேள்விப்பட்ட உடனே எல்லா செய்தி அனுப்புகிறாங்க கிராமத்துக்கெல்லாம். இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், வாங்க வாங்க வியாதியஸ்தரெல்லாம் கொண்டு வாங்க, ஏன்னா இயேசு எல்லாரையும் குணமாக்குறாருல. எல்லாம் வந்துட்டாங்க, ஆயிரக்கணக்காக வந்துட்டாங்க. சப்பானி வந்திருக்கிறாங்க, திமிர்வாதக்காரர் வந்திருக்கிறாங்க, கண் தெரியாதவங்க வந்திருக்கிறாங்க, காது கேட்காதவங்க வந்திருக்கிறாங்க, பலதரப்பட்ட சரீரத்தில் கூன் விழுந்தவங்க வந்திருக்கிறாங்க, நடக்க முடியாத வந்திருக்கிறாங்க, பலதரப்பட்ட வியாதியஸ்தர் ஐயோ திரளாக வந்திருக்கிறாங்களே. அப்போது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, உங்களுடைய வஸ்திரத்தை தொட மாத்திரம் உத்தரவு கொடுங்க. நீங்கள் இவ்வளோ பேர் மேலே கை வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம், ஆயிரக்கணக்காக இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தனித்தனியாக நீங்கள் கை வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம், நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க, உங்களுடைய வஸ்திரத்தை மாத்திரம் தொட எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, என்னை தொட்டு கொள்ளுங்க. அவனுடைய விசுவாசம் இயேசுவை தொட்டால் சுகம் உண்டாகிவிடும். அதான் ஜனங்களுடைய விசுவாசம். அதனால் சொல்கிறாங்க, நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க, நீங்கள் எங்கள் மேலே கையெல்லாம் வைக்க வேண்டாம்,
நாங்கள் வந்து உங்களுடைய வஸ்திரத்தை தொடரோம், எங்களுக்கு சுகமாயிரும், அவ்வளோதான். விசுவாசம் பார்த்தீங்களா? ஃபெய்த். அவனுடைய விசுவாசம் எவ்வளோ பெருசு. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், வேற ஒன்றும் அவர் கேட்கல. விசுவாசம். அவரை தொட்ட எல்லாரும் சுகமானார்கள். வசனம் சொல்லு, தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஒருவர் கூட சுகம் பெறாம போகல. நீங்க அதை விசுவாசிக்கணும். யாவரும் சுகமானார்கள். ஆயிரக்கணக்கான பேர் எல்லாரும் சுகமானாங்க. நீங்க சொல்லணும், இன்னைக்கு இயேசுவை தொட போறேன், சுகமாக போகிறேன். அன்றைக்கு இயேசு அவங்க கண்மனால இருந்தார், தொட்டாங்க. இன்னைக்கு இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசு எங்க இருக்கிறார்? உங்க பக்கத்தில் உலாவி கொண்டு இருக்கிறார். இங்கதான் இருக்கிறார். நம்முடைய மாம்ச கண்ணால் அவரை பார்க்க முடியாது. ஆனால் அவர் என்ன வாக்கு கொடுத்தார்? எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் இயேசு என்கிற என் நாமத்தினாலே கூடி வந்தாலும் அங்கே நான் இருக்கிறேன். அவர் இங்கே தான் இருக்கிறார். நீங்க விசுவாசத்தோட கரத்தை நீட்டி தொட்டா போதும், அற்புதம் நடந்து விடும். உங்களுடைய சரீரத்துகளுடைய வல்லமை இறங்கி வரும். ஆண்டவரே, விசுவாசத்தோடு நான் உம்மை தொடுகிறேன். அதான் விசுவாச தொடுதல், ஃபெய்த் டச். விசுவாசத்தோடு உம்மை தொடுற ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்குள் இறங்கட்டும். அவ்வளோதான். அந்த ஃபெய்த் டச், விசுவாச தொடுதல், அதான் அற்புதத்தை கொண்டு வரும். அதனால 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பாருங்க, அவள் நான் இயேசுவை தொடும் பொழுது சுகமாவேன். அவருடைய விசுவாசம், ஃபெய்த், விசுவாசத்தோடு வருகிறாள். இயேசு திரளான கூட்ட மக்கள் மத்தியில் போய் கொண்டிருக்கிறார். இவ உள்ள நுழைந்து வந்து இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே உதரத்தின் ஊரல் நின்று போய்விட்டது. சுகமானதை உணர்ந்தாள். வியாதி போய்விட்டது. தன் சரீரத்தில் சுகமானதை அவளால் உணர முடிந்தது. நான் சுகமாயிட்டேன், அந்த வலி போயிட்டு, வேதனை போயிட்டு, ஐயோ என்னுடைய சரீரத்தில் 12 வருஷமாக அந்த வியாதி போய்விட்டது, அவளால் உணர முடிந்தது. நீங்கள் சுகம் பெறுவதை உணர போகிறீங்க. இன்றைக்கு சுகமடைவதை உணர போகிறீங்க. வியாதி உங்களை விட்டு விலகுவதை உணர போகிறீங்க. எப்பொழுது? அவள் தொட்ட பொழுது. விசுவாச தொடுதல். இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? சீஷர்கள் கேட்குறாங்க, எல்லாரும் தான் தொடுறாங்க ஆண்டவரே, கூட்டம் நெரிச்சுக்கிட்டே இருக்குதில்ல, நாங்களும் கூட உங்களை தொடுகிறோம், அநேகருமை தொடுறாங்க, என்னை தொட்டது யாருன்னு எப்படி கேட்குறீங்க? இல்லை, மற்றவங்க தொட்டதுக்கும் யாரோ ஒருவர் என்னை தொட்டதுக்கு வித்தியாசம் இருக்குது. அது ஃபெய்த் டச், விசுவாச தொடுதல். யாரோ ஒருவர் விசுவாசத்தோடு என்னை தொட்டாங்க, எனக்குள்ளேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அவங்க சுகமாயிட்டாங்க. அதனால அந்த விசுவாச தொடுதல் யார் தொட்டது? நிறைய பேர் தொட்டுக்கிட்டு இருந்தாங்க, யாருக்கும் அற்புதம் நடக்கலை. ஒரு பெண் வந்து விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே அற்புதம் நடந்தது. அப்போ விசுவாச தொடுதல். நீங்க விசுவாசத்தோட, ஆண்டவரே இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு உம்மை தொடுகிறேன், உம்முடைய வல்லமை எனக்குள் இறங்கி இந்த நோய் மறையும், நான் விசுவாசிக்கிறேன், ஏன்னா நான் சுகமாக இருப்பதை நீர் விரும்புகிறீர். அப்படி விசுவாசத்தோடு நீங்க தொட்டீங்கன்னா இன்றைக்கே சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்களுடைய சரீரத்தில் சுகமடைவதை உணர போறீங்க. அல்லேலூயா. கஷ்டமே கிடையாது, அவ்வளோதான். இயேசுவிடத்தில் அந்த அற்புதம் பெறுவர் விசுவாசம். அப்போ முதலாவது, நான் சுகமாக இருப்பதை இயேசு விரும்புகிறார். நான் இந்த வியாதியோடு இருப்பதை இயேசு விரும்பவில்லை. டயபெட்டிக் வியாதி, சுகர் வியாதியோடு இருப்பதை இயேசு விரும்பவில்லை. அது தேவ சித்தம் அல்ல. நான் சுகமாக இருப்பதான் தேவ சித்தம். என் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வலி, இந்த வேதனை, இதோடு நான் வாழ இயேசு விரும்பவில்லை. நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் சுகமாயிருப்பதை இயேசு விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். முதல்ல அந்த விசுவாசம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களுக்கான தெய்வ செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பிரச்சனை, போராட்டம், தேவை, நெருக்கத்தில் என்ன செய்கிறதுன்னு கலங்குனீங்க, விசுவாசிங்க அப்படின்னு ஆண்டவர் பேசி இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற முடியும், விடுதலை பெற முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்கலாமா?
நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும். அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இப்போவே இயேசு உங்களை தொடுவதை உணர முடியும். சுகமாவீங்க, விடுதலையாவீங்க. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். என் கூட சேர்ந்து விசுவாசத்தை ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறோம், உம்முடைய அன்பை விசுவாசிக்கிறோம், நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், பதில் தருகிறவர் என்பதை விசுவாசிக்கிறோம். இதோ இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் அவர்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்ட பிள்ளைகள், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களப்பா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், சுகமாக்கும் என்ற வார்த்தை விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் சகல நோய்களும் விலகுவதாக. இந்த நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. அந்த பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இந்த நிமிஷம் அற்புதமான சுகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அவருடைய சரீரங்களில் சுகமளிக்கிறமுடைய வல்லமை இறங்கட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், அவளுக்கு வழிகள் திறக்கப்படட்டும். எந்த காரியத்தில் அற்புதம் வேண்டுமென்று இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாவதாக. இவர்கள் பயப்படுகிற காரியங்கள் மாறட்டும், வழிகள் திறக்கப்படட்டும். ஒரு அற்புத மாற்றத்தை இன்றைக்கே காண செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நானும் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.